ஹலோ காய்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட 100 நாள் கடின சவாலோட 2வது நாள். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, We need to go on a quick adventure. நம்ம விட்ட இடத்துல இருந்து தொடங்க போகிறோம். நம்ம தூங்கி ஏஞ்சோடனே முதல் வேலையாக நம்ம மாடு நண்பர் யசவந்தை பார்த்துட்டு நம்ம போயிட்டோம். வில்லேஜுக்கு போகிறதுக்கான ஒரு கடினமான சவாலை நான் தொடங்கிட்டேன். இப்போ நான் எங்கே போகிறேன்னா, இந்த கதையிலேருந்து அந்த கதை வரைக்கும் போகிறேன். ஓகே, ஆனால் சாப்பிட்டு தான் போவேன். ஏன்னா எனக்கும் பசிக்கும், நானும் மனுஷன் தானே. அப்புறமா நான் அந்த கதைக்கு ஓடி சுதா படத்தில் விஜய் எப்படி போகிறோம் அதே மாதிரி போகலான்னு பார்த்தேன். ஆனால் 100 வருஷம் ஆமாம் அடிபட்டு போன மாதிரி போயிட்டு இருக்கேன். சரி, அதை விடுங்க. அதோட பெரிய விஷயம் என்னென்னா, அந்த மீனை பார்க்கறதுக்குள்ள நான் அந்த கதைக்கு போய் சேர்ந்துட்டேன். சரி, ஓகே. இப்போ நான் அந்த எதுக்கு பார்த்தேன் தெரியல. இந்த ஆமை என்ன பண்ணுறது என்னென்ன புரியல. அப்புறமா நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஒன்றுமே பண்ணாமல் வில்லேஜ் தான் தேடினேன். வந்த வழியில் எதுக்கு போகணும்னா அங்கே வில்லேஜ் இல்லைன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, திருப்பி அந்த கதைக்கே போகிறேன். திருப்பி சுதா மாதிரி நீச்சல் பயணம் பண்ணிட்டு போகிறேன். சும்மா சொன்னேன், சுதா மாதிரிலாம் போக முடியாது, 500 வருஷம் ஆமை மாதிரி வேணால் போவேன். பார்த்தீங்களா, இதுக்கு எப்படி தினக்குன்னு. ஏன்னா இவன் லூஸு பாருங்க. ஓகே, ஒரு ஆள் என்னை பார்த்தது என் ஃபேன் போல் விடுங்க. நான் புல்லுக்குள்ளே புலி மாதிரி மறைஞ்சு போனேன். நான் புலி இல்லை, ஆல்வேஸ் நான் குண்டி எலி தான். சரி விடுங்க, இடத்துலேயே வந்தது எதுக்குன்னா சும்மா தான் என் சோறு வேணும். ஆனால் இருந்தாலும் இங்கேயே ஒரு மைனிங் ஸ்டார்ட் பண்ணி இங்கேயே நான் வீடு ஸ்டார்ட் பண்ணி கட்டி முடிச்சிடலான்னு இருந்தேன். அதனால் போனால் அதுக்குள்ளே சலசனை வெட்ட ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அது சலசலன்னு வெட்டுறேன்னு பார்த்தா அதுக்குள்ளே பிக்காக்ஸ் இவ்வளோ கேவலமான அந்த டேமேஜ் இருந்தது. சரி, அதையும் விட்டுட்டு திருப்பியும் மேலே போனால் இன்னும் இது என்னால் ஒழுங்காகவே மைண்ட் பண்ண முடியல. அம்மா என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, ஓகே, இதுவும் முடிச்சுட்டு போகலாம் பார்த்தா ஒழுங்காக ஏறப்பட முடியல. என்னடா இது, அதுக்குள்ளே பார்த்தா ஃபுல்லாக முடிச்சிச்சு. இதுக்கு மேலே விட்டால் வேலைக்காகன்னு சொல்லிட்டு கறியை போட்டு கட்டையை ஏற்றுட்டு அப்படியே டேர்ட்டை போடலான்னு பார்த்தா போட முடியல. சரி விடுங்க, அதை விடுங்க. என்னடா இது குழி தோண்டிருக்குன்னு பார்த்தேன். அதை குழி இல்லை, நான் அதை பார்த்து வெயிட் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. இப்போ நான் திருப்பி கிராஃப்டிங் டேபிள் எதுக்கு பண்ணுறேன்னா, ஒரு சில நூடுல் கேவ்ஸ் அந்த மாதிரி கேவ்ஸ்குள்ளலாம் அதிசயமான பொருட்கள்லாம் கிடைக்கும், டைமண்ட்ஸ். ஸோ அப்படியே நம்ம இந்த மைண்ட் பண்ணி நூடுல் கேவ்க்குள்ளே போயிடலாம் தான் என் பிளானு. ஆனால் இருந்தாலும் அப்படி கிடைக்குமான்னு பார்த்தா டவுட்டு தான். பார்த்துட்டு தான் செய்கிறேன். ஸோ ஸ்டோன் பிக்கெக்ஸ் வச்சு எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டோன்ஸ் வச்சு நான் எப்படியாச்சும் ஒன்று ஸ்டோன் பிக் அக்செப்ட் பண்ணலாம். ஸோ அம்மா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பண்ண போதில்ல, இனிமேல் தான் பண்ணணும். உள்ள மைண்ட் பண்ணிங்க போனால் ஒன்றுமே கிடைக்கல. அம்மா தெரியுது என்கிட்ட XY கோஆர்டினேஷன் இல்லை. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால திருப்பி மேலே போக வேண்டியதான் பார்த்து. ஏன்னா இதுக்கு மேலே எனக்கு கண்ணு தெரியல. ஏதோ ஏனாத்தாலும் மைண்ட் பண்ணியிருந்தேன். அதோட பெரிய விஷயம் என்னென்னா ஒன்றும் இல்லை, திருப்பி மேலே போக வேண்டியதான் பார்த்து. என்னதான் வந்த வழியை பார்த்து போனாலும் எனக்கு ஒரு வெளியே அடங்கலை. நான் திருப்பி மைண்ட் பண்ணலான்னு போனேன். ஆனால் எனக்கு வெளிச்சத்தினால கண்ணு தெரியாமல் திருப்பியும் வந்துட்டான் பார்க்குறேன். இருந்தாலும் நான் வெளியே அடங்கலை. நான் சைடில் மைண்ட் பண்ணியாச்சு பேச போகலாம். ஆனால் அப்போ தான் என் மூளை வேலை செஞ்சது. சைடில் போனாலும் இருட்டாக தான் போனேன். சரி, வெளிச்சயமான இடத்துல போய் முன்னோடலான்னு பார்த்தா அங்கேயும் முன்னோட முடியல. ஏன்னா அங்கேயும் இருட்டாக போகுது. அதனால் நான் வந்த வழி பார்த்து என் பெட்டு துணி எல்லாத்தையும் ஒரே ஓட்டம் கிளம்பிட்டேன். சரி, ஓகே, நம்ம சமைச்சிச்சு எல்லாம். ஆனால் போய் கிராஃப்டிங் டேபிளில் மைண்ட் பண்ணுறதே நான் தான். அது எல்லாம் பிக்காக்ஸ்லாம் செய்வாங்கன்னு இல்லை, ஆக்ஸ்லாம் செய்வாங்க. சரி, ஓகே, இந்த இடத்துலயாச்சும் போய் பார்த்து ஏதாச்சும் கேட்கலாம் பார்த்தா இங்கே அதான் ஒன்றுமே பார்க்கறது இல்லை. நான் அவரே சொல்லிட்டாரு, இதுமாதிரி நம்மளே இருக்கு இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் வந்த வழி பார்த்து அப்படியே ஓடிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னா, திருப்பி இங்கே வில்லேஜ் பார்த்து போக வேண்டியதான். வில்லேஜ் வேலைக்காகனு சொல்லிட்டு நான் இந்த வழி பார்த்தா இதுவும் வேலைக்காகல. ஸோ அதனால தான் வில்லேஜ் தேடியே போயிட்டேன். அந்த சைட் போனால் சுத்தமாக வேலைக்காகனு சொல்லிட்டு நான் அப்படியே இந்த கடைக்கு போயிட்டேன். ஓகே, நீச்சல் அடிக்கலாம். 500 வருஷம் ஆமை இருக்கும். எனக்கு வேசிச்சு 500 வருஷம் ஆமை ஜெயிக்கும். ஏன்னா அவ்வளோ மட்டமான ஸ்விம்மிங் நான் போட்டுன்னு இருக்கேன். சரி, அங்கே ஆடு நண்பர் நம்மளை பார்த்துருந்தாரு. ஷீப் தானே அது, கோகுலில் சாதி ஆடு நண்பர். எல்லாரும் நம்மள ஆடுன்னு கூப்பிட்டு பார்க்க வச்சு நம்மளே இல்லை, நம்ம எல்லாரையும் ஆடுன்னு கூப்பிட்டு ரொனால்டோன்னு பார்க்க வச்சு விடுங்க. ஏன்னா அவரு Yeah, baby! That's what I've been waiting for. That's what it's all about. Woo!
ஓகே நான் ஒரு அயன் பார்த்தோன்னே இந்த மாதிரி தான் கட்டிங்க வீட்டில் அதை பிடிச்சி எல்லாம் திட்டாங்க என்ன அப்பவும் அதை பார்த்தா ஒன்றும் நான் எனக்கு பரவாயில்ல கட்சது வேண்டாச்சுன்னு சொல்லிட்டு வந்ததுக்கு வேண்டாச்சு ரொம்ப ஜாமான் இன்னைக்கு. ஓகே வந்ததுக்கு வேண்டாவது கட்சதுன்னு பார்த்துட்டு நான் பாட்டு வேறு வழி போயிட்டு ஓகே இந்த மாதிரி இடத்துல நிறைய கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த சைடு போனால் கல் மட்டும் தான் இருக்குது. என்னடா இது பாறை செடிக்கு வச்ச மாதிரி கல் அது இதுன்னு இருக்குது. அப்புறமா பார்த்தா சாக்கோல் இருக்குது கோல் இருக்குது. பரவாயில்ல வந்ததுக்கு ஏதாச்சும் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு இதே எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படியே வந்து அதை பார்த்து போகலான்னு இருந்தேன். ஓகே கிடச்சது சாக்கோல் மட்டும் எடுத்துக்கின்னு அப்படியே நம்ம கிராஃப்டிங் டேபிள் என்னென்ன ரிசோர்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு சோறு மட்டும் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டே போகலான்னு நினச்சின்னு நல்லா ஃபுல் பீஃப் கறியை நல்லா முழுகிட்டு பீஃப் கப்பா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி நானும் சாப்பிட்டு என்னோட கடினமான பயணத்தை நான் தொடங்க போகிறேன். ஸோ அப்புறமா இந்த மாடு நண்பர் யஷ்வந்த் மீண்டும் பார்த்து எனக்கு அந்த வீடியோ வந்ததுலேருந்து நேற்று தூங்கும்போது அவர் மூஞ்ச பார்த்து தான் தூங்கினேன். யஷ்வந்த் மூஞ்ச பார்த்து தான் பரவாயில்ல. யஷ்வந்த் நண்பரே இதை பார்த்தீங்கன்னா கோபமாகாதீங்க. உண்மையாக தான் சொன்னேன் மக்களுக்கு. கொடிசேகத்தில் ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா நான் கன்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு மாலையே போடுறேன். கன்ஃபார்ம் இது ஃபேமஸ் ஆகும்னு நினச்சிக்கோங்க. அதெல்லாம் உங்களை கமெண்ட் செக்ஷனில் போட்டு கதையை ஊற்றுறோம். இப்போ நான் வில்லேஜ் தேடி போகலான்னு பார்த்தேன். இங்கே ஃபுல்லாக மரமாக இருக்குது. சரி மரத்துக்குள்ளே நம்ம பேரல்ஸ் மாதிரி போகலாம். மீண்டும் யஷ்வந்த் நண்பர் மாடு நண்பர் யஷ்வந்த் எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல அவரை நோக்கி அவரை தாண்டி போயிட்டேன். இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு ரொம்ப வாய் கொலாப்ஸ் ஆகுது, மன்னிச்சிடுங்க. ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டெசர்ட்டை நோக்கி போக போகிறேன். ஒரு தனுஷ் படத்தில் எப்படி ஒரு டெசர்ட்டை நோக்கி போய் கஷ்டப்பட்டு ஒரு இடத்த கண்டுபிடிப்பாங்க அதே மாதிரி தான் நானும் பண்ண போகிறேன். ஓகே இப்போ நம்ம டெசர்ட்டை தாண்டி இவ்வளோ பொறுமையாக போவேன். ஏன்னா சும்மா தான், ஏன்னா அந்த இடத்துல ஓட முடியல, அதான் என்னோடய பெரிய பிரச்சனை. ஓகே இது கூட என்னடா அதுக்கு எப்படி அது நினைவு இருக்குன்னா எனக்கு ஒன்றும் புரியல. ஒரே ஜம்ப்பு அந்த தாது ஒரு படத்தில் ஒரு வாட்டி ஒரு ஜம்ப் அடிப்பது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஜம்பை போட்டு திரும்பியும் ஒரு பெரிய ஜம்பை போட்டு நம்ம வில்லேஜை தேடி கண்டுபிடிக்க போயிட்டோம். என்னடா இது இவ்வளோ பெரிய காடாக இருக்குது, இங்கே ஏன்னா மாற்றம் எடுக்கலான்னு பார்த்தா அந்த இடத்துல எனக்கு வில்லேஜ் கண்டுபிடிக்க மட்டும் பெரிய நோக்கமாக இருந்தது. அதனால தான் நான் மரம் எதுவுமே வெட்டாமல் நான் பாட்டுன்னு ஏதோ கண்மூடித்தனமாக ஓடினேன். அப்புறமா ஓகே இது நல்ல ஒரு லேண்ட் ஸ்பேஸாக இருக்குது. திருப்பியும் யஷ்வந்த் நண்பர் பார்த்துட்டு போனாரு. அவர் சும்மா உடம்பேனா வீடியோக்குள்ள என்னை வெறுப்பேற்றினதுன்னு சொல்லிட்டு அவரை போட்டு நல்லா பின்னாடி 4 காட்டு போட்டுட்டு திருப்பி வச்சிட்டேன். திருப்பி அவர் வந்தார். நான் ஒன்றும் விடமாட்டேன்டா யஷ்வந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிச்சு போட்டேன். சரி அவர் அடிச்சு போட்டு திருப்பி நம்ம வில்லேஜ் பயணத்தை தொடங்கலாம் பார்த்தா மீண்டும் யஷ்வந்த் ஒன்று விடமாட்டேன்னு சொல்லிட்டு அடித்து பொழந்து அவன் கறியை போட்டு சாப்பிட வேண்டியதான். அவன் கறியை சாப்பிட்றதுக்கு நான் உப்பு போடாமல் சாப்பிட்றதுக்கு சமம். திருப்பி வந்துட்டான் யஷ்வந்த். யஷ்வந்த் உன்னால் இருக்க முடியாதான வராமல் என் வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு யஷ்வந்த் போயிருந்தான். யஷ்வந்த் பிரேக் மாதிரி இருந்தானா அந்த பிரேக் யஷ்வந்த் போட்டு அடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணேன், அப்படியே வில்லேஜை நோக்கி பயணம். என்னடா இது வில்லேஜ் வரவே மாட்டேங்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் பாட்டு சுற்றின்னு இருக்கும்போது தான் இங்கே ஒரு பெரிய ஒரு டனல் மாதிரி இது போயிருந்தது. அதுக்கு ஒரு கேவ், ரூவின் கேவு. அது என்னடா இது இவ்வளோ பெரிய ஓட்டை நடுவில் பாதாள இது இந்த கேல்ஸ் கிச்சன் மாதிரி. இந்த இடத்த நோட் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் எப்படி நோட் பண்ணி வச்சுருந்தேன்னு தெரில. சரி ஓகே இந்த இடத்த விடு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு வில்லேஜை தேடி கண்டுபிடிக்க போனால் தூரத்தில் ஒரு விஷயத்த பார்த்தேன். அது என்ன விஷயம்னா நீங்கள் ஊற்றி பார்த்தா உங்களுக்கும் தெரியும். ஒரு வழியாக வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டேன். பரவாயில்ல கோயின் கேவலம் பக்கத்தில் எனக்கு அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியாக இருந்து அப்படியே நீச்சல் அடித்து 5 வருஷம் ஆமையோட பழைய ஆமையாக போயிட்டு இருந்தேன். சரி வெறித்தனமாக நம்ம போயிட்டு ஏதாச்சும் ஒரு லூட் அடிக்கலான்னு பார்த்தா சரி ஃபஸ்ட்டு வீடு ஏதோ பரவாயில்ல இந்த மாதிரி லூட் இருக்குன்னு பார்த்தா அந்த வீட்லேயும் லூட் இல்லை. சரி இந்த வீட்டில் ஏதாச்சும் இருக்குன்னு பார்த்தா இந்த வீட்டில் பெட்டு மட்டும் தான் போட்டுருக்காங்க. தூங்க மட்டும் எதுக்கடா வீடு வச்சுக்கீங்க வெங்காயங்களா. அப்புறமா தான் ஒரு மனுஷனை பார்த்தேன். கேவலமாக பார்த்துனதுக்கான்னு சொல்லிட்டு போனால் திருப்பி வாங்க உங்களுக்கு எடுக்க மாட்டேன்னா நல்லா இருக்கிறது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒன்றுமே நல்லா இல்லை. சரி சோத்து மூட்டை கொடுப்போமா பேச்சுலர்ஸ் வாங்கினானுங்க. சரி விடு இவனை எதுக்கு என்ன பண்ணின்னு இவனுங்களே ஒரு கான்சன்ட்ரேஷன் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் இந்த இடத்துல லூட் இருக்குமா நல்ல லூட்டாக இருக்கும் பார்த்தா சோதாக தான் இருக்குது. சரி ஓகே இந்த சாப்பாடு சின்ன பண்ண தெரியாமல் அம்மா எடுத்துக்கலாம் பசி எடுக்கும்போது சொல்லிட்டு நானும் அப்படியே போயிட்டேன்.
அப்புறமா இந்த சர்ச்சை பார்த்தேன். அம்மா அங்கே இருக்கிற கோல் எடுக்கலான்னு பார்த்தேன், அது வாய்ப்பே இல்லை. அதனால நானும் வேறு வழியாக மேலே ஏறி போயிட்டேன். சரி மேலே ஏறி போனது தான் மிச்சம்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சை நல்லா வேண்டிக்கணும்னு சொல்லிட்டு நல்லா எதுவும் லூட்டாக கிடைக்கணும்னு பார்த்துட்டேன். நான் ஒரு அயன் காலம் பார்த்துட்டேன். சரி இங்கே ஒரு ஃபார்ம் ஏதாச்சும் பண்ணலாமான்னு பார்த்தா அது எதுவும் பண்ண முடியாது, அது மாற்றிடலாம். ஸோ இங்கே அயன் காலம் பார்த்தேனே எனக்கு ஒரு ஐடியா வந்தது. அது என்ன ஐடியானா, இவன் நம்மளுக்கு உதவுன்னு பார்க்கலாம். நான் பார்த்தேன் இவன் ஏதாச்சும் ஓகே ஒரு ஐடியா. சரி ஓகே இவனை எதுவும் பண்ண முடியாது, நம்ம குதிக்க மட்டும் தான் செய்யணும், அடிக்க தெரியல நம்மளுக்கு அப்படின்னு நினச்சிங்க நான் பாட்டு விட்டுட்டேன். ஓகே அவனே எப்படியே அடிச்சு போடாச்சு. அதுக்குள்ளே பார்த்தா நைட் ஆயிடுச்சு. சரி இதுக்கு மேலே நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, அதனால நம்மளும் வாயை மூடிட்டு போக வேண்டியதான். அதனால தான் நான் இங்கே ஒரு பெட் கட்டின்னு இங்கே கொஞ்சம் பக்கத்தில் இவனுக்கு வீட்டில் நான் ரோசக்கார பையன், அதனால இவனுக்கு வீட்டிலாம் தங்க மாட்டேன். எப்படியாச்சும் நைட் ஆகுதுக்குள்ளே நம்ம ரிசோர்ஸ் எல்லாம் இங்கே எங்கேயாச்சும் நல்ல இடமா பார்த்து கட்டிடணும்னு நினச்சி இந்த இடத்துல ஒழுங்கான வீடெல்லாம் கட்டி முடிச்சிடலான்னு இருந்தேன். அதுதான் என்னோடய முழு பிளானு. ஸோ அம்மா என்ன பண்ண போங்கன்னா இங்கே கரெக்டாக இந்த இடம் நல்லா இருந்தது, ராசியாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த இடத்த நல்லா பெட் போட்டு கட்டிட வேண்டியதான். சொல்லிட்டு மார்க்கம் பண்ணுங்க ப்ளீஸ், இது மட்டும் தெரியும். Hello, welcome to my YouTube channel, guys. Today I am going to make a new video, so please whatever. Please I want to reach 1 million likes. So please sarapakara. Yes. Okay, thank you.